இந்த தமிழ் சமூகம் சிந்தனை ரீதியா முன்னோக்கி செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு செய்துள்ள முன்னெடுப்புகளை சிலவற்றை சொல்லணும்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆணைகள் வழங்கி இருக்கிறோம். சாதி வேறுபாடு மட்டுமல்ல, பால் பேதத்தை உடைத்து பெண்களையும் அர்ச்சகராக்கி இருக்கிறோம். தந்தை பெரியார் பிறந்த நாளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளையும் தமிழ்நாட்டோட முக்கிய நாளாக கருதி உறுதியும் எடுக்குது. ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற காலனி என்ற சொல்ல அகற்ற வச்சிருக்கிறோம். சாதி பெயரால் இருக்கக்கூடிய விடுதிகளை சமூக நீதி விடுதிகளாக மாற்றி இருக்கிறோம். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்திச்சு சாதி பெயர்களோட இறுதி எடுத்து என்று முடிவடையக்கூடிய மாற்றம் செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும் பகவையும் விரட்ட சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகுத்தறிவு, பொது உடைமை, கல்வி உரிமை, அதிகாரி உரிமை ஆகியவை வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் திராவிட மாடல் அரசு பாடுபட்டு கொண்டிருக்கு. இன்னும் சொல்றேன், சிலர் கேட்கிறாங்க, இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க, நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்ல, ஆணவம். ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்பை உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று